ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கு, அப்புறமா தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைடிஷ்ஷு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவு மட்டன் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இது கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை, இந்த மாதிரி நமக்கு தண்ணி வந்து கறியில் மூழ்கிற அளவு இருந்தால் போதும். 3/4 வேக்காடு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு வந்து கறி வந்து 3/4 பாகம் வந்து குக்கரில் வேகணும். அதுக்கப்புறமா 1/4 பாகம் வந்து ஒரு அடிகனமான பேனில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20லேருந்து 25 கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். அப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் மட்டும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கும் போது நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும், அதனால தான். வரமிளகாய் வந்து 2 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறேன். நான் சொல்கிற காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு வத்தல் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதித்து வந்ததுக்கப்புறமா மசாலா பொடி உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அப்புறமா ஜீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்ச மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட போகிறோம். 3/4 வேக்காடு தான் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்குறோம், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அடிகனமான பேன் வச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும். இப்போது இதை வந்து நான் மூடி போட்டுற போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா, பாருங்கள், சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து தண்ணி இன்னும் சுண்டி வரணும். இந்த டைமில் வந்து கரம் மசாலா தூள் வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்குறேன். இந்த கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் இறக்கனாலும் இறக்கலாம், அப்படி இல்லை நல்லா சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 செகண்ட் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதிகமாக நம்ம மசாலாவே சேர்க்கலாம், ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.